அமித்ஷா போட்டியிடக்கூடிய காந்தி நகர் தொகுதியில் 25 வேட்பாளர்களை வலுக்கட்டாயமாக வாபஸ் பெற வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, பாஜகவிற்கு பயம் வந்து விட்டது. முதல்ல எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஊடகங்கள்லாம் மோடியினுடைய காலடியில் வீழ்ந்து கருத்து கணிப்பு வெளியிடுறோங்கிற பேரில் 400 சீட்டு வருவாங்கன்னு ஆரம்பிச்சான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன நிலைமைக்கு வந்துட்டான்னா, 150 தொகுதி கூட பெறமாட்டாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. மொத்தத்தில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்காது என்பதற்கான ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, 10 ஆண்டு காலத்தில் சொல்வதற்கு அவர்களுக்கு சாதனைகளே கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க எதை சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னா, ராமர் கோயில் கட்டினதுனால சாமானிய மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா? நேத்து கூட பிரதமர் நேரா அங்கதானே போய் வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்காரு. அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, நான் சொல்லல, அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, ஒரு தொழிற்சாலை திறந்தால் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும். ஒரு கல்விச்சாலை வந்து திறந்தால் பல தலைமுறைகளுக்கான கல்வி கிடைக்கும். ஒரு கோவில் திறந்தால் பிச்சைக்காரர்களுக்கு தான் வாசலிலே உட்கார்வதற்கு இடம் கிடைக்கும். அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, உத்தரப்பிரதேசம், பீகார்லாம் ரொம்ப முக்கியமான அரசியல் களம். அவங்க முழுக்க முழுக்க எதை பத்தி பேசுறாங்கன்னா, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் எப்படி, அதாவது உங்களுக்கு கோதுமைக்கான ஆட்டாவும் தருவோம் டேட்டாவும் தருவோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆட்டாவும் தேவைதான், டேட்டாவும் தேவைதான். அந்த ஒரு சூழலுக்கு அவங்க வந்துட்டாங்க. உள்ளம் வந்து பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். அப்போ உள்ளுணர்வு தான் கடவுள் நம்பிக்கையை தவிர, கடவுள் நம்பிக்கையை வச்சு வியாபாரம் பார்க்கறது, கடவுள் நம்பிக்கையை வச்சு அதிகாரத்துக்கு வந்து வர்றது, அதுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்றது. ராமர் என்ன பிஜேபியோட வேட்பாளர்? அவரே அரசாங்கத்தை விட்டுட்டு அவர் வந்து ஆட்சி ஆளுவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்த போது அவரே வந்து விட்டுட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அவர் வனவாசத்துக்கு போயிட்டாரு. மோடி இப்போ வனவாசத்துக்கு தான் போகிறார். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் மற்றும் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்னன்னா, பாஜக வந்து தேர்தல் பயத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? வட இந்தியால பாஜகவோட தேர்தல் பரப்புரை எப்படி இருக்கு, காங்கிரஸோட பரப்புரை எப்படி போயிட்டு இருக்கு சார்? பாஜகவிற்கு பயம் வந்து விட்டது என்பதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் என்னன்னா, அமித்ஷா போட்டியிடக்கூடிய காந்தி நகர் தொகுதியில் 25 வேட்பாளர்களை வலுக்கட்டாயமாக வாபஸ் பெற வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜனநாயக ரீதியாக மக்களை சந்தித்து ஓட்டு பெறுவது அப்படிங்கிறதுக்கு பதிலாக எதிரிகளே இல்லாமல் இருக்கணும் மைதானத்தில். இப்போ நான் வந்து கார் ஓட்டும் போது எதுக்கு வந்து எந்த வண்டியுமே வரக்கூடாதுன்னு சொல்கிறது தன்னம்பிக்கைக்கு அடையாளமா, தன்னம்பிக்கை இன்மைக்கான அடையாளமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. சூரத் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை காங்கிரஸ் வேட்பாளர் கடைசி நேரத்தில் வேட்புமனு நிராகரிக்கப்படுகிறது. அவர் கோவாவில் போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். அடுத்து இந்தூர் தொகுதின்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளரை பாஜகவிலே சேர்த்துட்டாங்க. அவர் ஏற்கனவே கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் அப்படிங்கிறதுனால. அப்போ குற்ற பின்னணி உடையவர்களுக்கான புகலிடமாக அவங்க வந்து பாஜகவை வந்து எப்பொழுதுமே பறவைகளின் சரணாலயம் வேடந்தாங்கன்னு சொல்கிறது மாதிரி குற்றவாளிகளினுடைய புகலிடமாக பாஜகவை அவங்க வச்சுருக்காங்க. அப்போ ஜனநாயக ரீதியாக தேர்தலை சந்திப்பதற்கு திராணி இல்லாமல் முழுக்க முழுக்க எதிர்க்கட்சிகளே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் அவங்க தொடர்ந்து பயணிக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வடக்கே சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா முதல்ல எல்லாம் என்ன செஞ்சான்னா, ஊடகங்கள்லாம் மோடியினுடைய காலடியில் வீழ்ந்து கருத்து கணிப்பு வெளியிடுறோங்கிற பேரில் 400 சீட்டு வருவாங்கன்னு ஆரம்பித்தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன நிலைமைக்கு வந்துட்டான்னா, வடிவேறு ஒரு படத்தில் கோவை சரலாவை கடத்திட்டு போய் பேரம் பேசுவாப்புல, பயில்வாரங்கண்ணாட்ட பேரம் பேசும்போது கடைசியாக அத்தனை லட்சம்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னோடனே அது கோவை சரலா சொல்லுவேன், நீ தாண்டா தூக்கிட்டு வந்தேன், இனிமேல் எனக்கு நீ தாண்டா கஞ்சி ஊற்றணும் அப்படிங்கும். அது நானே கஞ்சிக்கு நாயே அழைகிறேன், நான் இங்கே கஞ்சி ஊற்றுறது அப்படின்னு அவன் சொல்லுவான். கடைசியாக தூக்குன குழியாவது கொடுங்கடா, டெம்போ வச்சு கடத்துனதுக்கு தூக்குன குழியாவது கொடுங்கடா அப்படின்னு கேட்கும்போது அதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். அந்த நிலைமைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, 400 தொகுதியில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 150 தொகுதி கூட பெறமாட்டாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ராகுல் காந்தி அவர்கள் கூட இப்போ 180ன்னு நினைச்சா இப்போ 150 தொகுதிகள்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துலாம் வச்சிருக்காங்க. மொத்தத்தில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்காது என்பதற்கான ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, 10 ஆண்டு காலத்தில் சொல்வதற்கு அவர்களுக்கு சாதனைகளே கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிறாங்க. ராமர் கோயில் கட்டினதுனால சாமானிய மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ராமர் கோயில் கட்டினா வந்து இந்துக்களுக்கு வந்து, பெரும்பான்மை இந்துக்களுக்கு வந்து இனிமேல் பசியே இருக்காது, சாப்பாட்டு பிரச்சனை இல்லை அப்படி சொல்ல முடியுமா? வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் இருக்கிறதா? இது மாதிரி நிறையா கேள்விகள் இருக்கிறது. அக்கினி பாத்து திட்டத்தில் வந்து
இராணுவ வீரர்களை வெறுமனே கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து வெறும் 4 வருஷத்துக்கு மட்டும் எடுத்துகிட்டு அவங்களுக்கு பென்ஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு இப்போ மீண்டும் ஒரு வேளை பாஜக ஆட்சிக்கு வந்தால் போலீஸே இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஜாப்புக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த செக்யூரிட்டி வேலைக்கு ப்ரைவேட் செக்டர் எப்படி ஆள் எடுக்கிறாங்களோ அது மாதிரி உத்தரவாதம் இல்லை, வந்தால் சம்பளம் இல்லைன்னா விரட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு அந்த பேராபத்தும் இருக்கிறது. எல்லாவற்றையுமே தனியார்மயமாக மாற்றுவது அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவர்கள் போகிறாங்க. இது குறித்த உரையாடல் வந்து இன்றைக்கு வந்து அவங்க முழுக்க மதவாதம், பாகிஸ்தானு, பசுமாடு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது மக்கள் பிரச்சனையை வந்து பேசுவதற்கு வடநாட்டில் வந்து ஒரு உரையாடல் தொடங்கிவிட்டது. அதுலேயும் குறிப்பாக அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, உத்தரப்பிரதேசம், பீகார்லாம் ரொம்ப முக்கியமான அரசியல் களம். அவங்க முழுக்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பற்றி பேசுகிறாங்க. அவங்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் எப்படி, அதாவது உங்களுக்கு கோதுமைக்கான ஆட்டாவும் தருவான், டேட்டாவும் தருவான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆட்டாவும் தேவை தான், டேட்டாவும் தேவை தான். அந்த ஒரு சூழலுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ இளைஞர்களை கவருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத நோக்கி அரசியல் வந்து ராகுல் காந்தியின் அரசியலாக இருந்தாலும், அகிலேஷ் யாதவுடைய அரசியலாக இருந்தாலும், தேஜஸ்வி யாதவுடைய அரசியலாக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒரு அரசியல் களம் உருவாகிவிட்டது. அதில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள் குறித்த பாதுகாப்பு குறித்த உரையாடல் அதில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் தேர்தலிலே மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பதை இப்பொழுது ஏற்கனவே கருத்து கணிப்பு எடுத்தவர்களே தங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. சரி, இப்போ தேஜஸ்வி அவங்க கூட வந்து பரப்புரையில் வந்து மோடி அவர்களோட பரப்புரையை வந்து ஒளிப்பதிவு செஞ்சு பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அதாவது கடந்த காலத்தில் அவர் என்னென்னலாம் சொன்னார், கருப்பு பணத்தை ஒழிப்பேன், இல்லாட்டினா நான் வந்து ஏன் பண மதிப்பு நீக்கத்தை கொண்டு வரேன், நான் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன், இதை மட்டும் நான் நிறைவேற்றலைன்னா 50 நாள் கால இடைவெளியில் என்னை உயிரோடு கொளுத்துங்க அப்படின்னு சொன்னார் மோடி. இந்த வேலையை யார் பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அப்படி சொன்னதே அவர் தான். அப்போ இது தற்கொலை முயற்சியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது என்னை போன்றவர்களுக்கு. என்னை கொளுத்துங்கன்னு சொன்னால் தற்கொலை, அப்போ வந்து அவரே வந்து தற்கொலை வந்து என்னை கொலை பண்ணுங்கன்னு சொல்கிறாரா? ஆனால் உண்மை என்னென்னா அவர் வந்து தற்கொலை முயற்சி பண்ணலை, நாட்டை தான் தற்கொலை பாதையில் அழைச்சிட்டு போயிட்டார். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு பெண்களுக்கு புகை இல்லாத ஒரு சமையல் கட்டை உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்துட்டு கேஸ் சிலிண்டர்லாம் கொடுத்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து நீங்கள் என்னமோ வந்து ஒரே வறுமைன்றீங்க. பல கோடி மக்களை வறுமையிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அரசாக பாஜக அரசு வந்து செயல்பட்டு இருக்கு. இன்னும் கேட்டால் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பெல்லாம் கூட அவங்க தருவதற்கு தயாரா இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அந்த பரப்புரை அப்படின்றது வேறொரு முகத்திலையும் போயிட்டு தானே இருக்கு. அதாவது என்னன்னா, புலவர்கள் வீட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னா, அடுப்பு மேலே பூனை படுத்து கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. புலவர்கள் வந்து அரசர்கள்ட்ட போய் பரிசு பெறுவதற்கு பாடல் பாடி பரிசு பெறுவதற்கு போகும்போது என் வீட்டில் வந்து அடுப்பில் பூனை தூங்குதும்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுப்பு வந்து நெருப்பு இல்லாமல் இருக்குது, சமைக்காமல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்கிறது புகையில்லாத ஒரு அடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒருவேளை பற்ற வைக்கிறதுக்கும் வழி இல்லையோ, கேஸ் சிலிண்டர் தான் வாங்க வழி இல்லை அப்படின்னா, அப்போ அதையும் வந்து விறகடுப்புலையும் பற்ற வைக்கிறதுக்கு வழி இல்லையோன்னா நிரந்தரமாக அடுப்பு அணைஞ்சிருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் என்ன மாதிரி சாதாரண மனிதர்கள் இல்லை. இதெல்லாம் போனால் கூட உங்களுக்கான கோரிக்கைகளை வந்து நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டு நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த இந்தியாவினுடைய முகமாக இங்கே வந்துட்டு ஒரு பெரிய ராமர் கோவில். நேற்று கூட பிரதமர் வந்து ராமர்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், நீ அதிகாரத்தை விட்டு இறங்குங்கிறோம். நேத்து கூட பிரதமர் நேரா அங்கதானே போய் வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு தட்டு நிறைய விளக்கேத்தி வச்சு ராமருக்கு வந்து அம்பேத்கர் சொல்றாரு, ஒரு கோவில் திறந்தால் அங்கு வந்து வழிபடக்கூடிய வரக்கூடிய பக்தர்கள்ட்ட காணிக்கை வாங்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. கோவிலை விட்டு வெளியே வந்தா வாசலிலே உட்கார்ந்து இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கும் வருமானம் இருக்கிறது. மற்ற வேற யாருக்காவது இதில் ஆதாயம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், நான் சொல்லலை, அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, ஒரு தொழிற்சாலை திறந்தால் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும், ஒரு கல்விச்சாலை வந்து திறந்தால் பல தலைமுறைகளுக்கான கல்வி கிடைக்கும், ஒரு கோவில் திறந்தால் பிச்சைக்காரர்களுக்கு தான் வாசலிலே உட்கார்வதற்கு இடம் கிடைக்கும். அப்போ வந்து இந்த நாடை பிச்சைக்கார நாடாக மாற்றுவதற்கு வழிபாட்டின் பெயராலேயே மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுற வேலையை தவிர்த்து விட்டு அவர்கள் வந்து நெடுங்கால திட்டம் ஒன்று கிடையாது. அப்புறம் இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றிலேயே இந்திய பிரதமர்கள்லேயே தொடர்ச்சியாக பிரதமராக நீண்ட காலம் இருந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு மட்டும்தான். ஏறத்தாழ 17 ஆண்டுகள். அவர் மரணிக்கிற வரைக்கும் அவர் தான் பிரதமர். அப்படி நீண்ட காலமாக பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு மட்டும்தான்.
மிச்சம் யாருமே 10 ஆண்டுகளை கழித்து பிரதமராக இருந்ததில்லை. அதிகபட்சமே 10 ஆண்டு தான். அது மன்மோகன் சிங் காலத்தை நம்ம பார்த்தோம், 10 ஆண்டு தான். அதற்கு மேலே யாருமே கிடையாது. அதனால் மோடி வந்து அந்த விஷயத்தை வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதற்கான சாத்தியங்கள், அதுக்கான சாதனைகள் இல்லை. இல்லையே, உத்தரப்பிரதேசத்துல நல்ல பெரிய அகலமான சாலைகள், ஒரு ஏர்போர்ட் வந்துடுச்சு. இதை விட ஒரு முன்னேற்றம் என்னன்னு நீங்க அதாவது சொல்லுவீங்க? பல பேருக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ நம்ம ஊர்களில் வந்து இப்போ 4 வழி சாலைகள் வருகிறது. அது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான சாலைகள் பல இடங்களில் போடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்களுடைய பயன்பாட்டுக்கு தான் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பொதுமக்களே நம்புகிறான். கிராமப்புற சாலைகள் ஏன் வந்து அந்த பயன்பாட்டுக்குள்ளே வர மாட்டேங்குது? பல கிராமப்புற சாலைகள் இன்னும் குண்டும் குழியுமாக இருக்கும். ஆனால் 4 வழி சாலைகள் வந்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யாருக்கானது அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து இதுதான் நடக்குது. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்து அவன் எதுக்கு ரயில் பாதை போட்டான்னா, அவங்களுடைய வணிகத்தை வந்து விரைவாக கொண்டு போய் பொருட்களை சேர்ப்பதற்கு இது பண்ணான். அதே மாதிரி தான் தனியார் நிறுவனங்களினுடைய வளர்ச்சிக்காக தான் வந்து இந்த 4 வழி சாலைகள்லாம் போடப்படுது. அதனால் இதில் பொதுமக்களுக்கும் பயன்பாடு இருக்குது. ஆனால் நம்மளை என்ன செய்கிறான்னா, வழிப்பறி மாதிரி வந்து என்ன பண்ணுறான், ஒவ்வொரு இடத்துலையும் டோல்கேட்டை போட்டு வந்து உள்ளூர்காரன்ட்டே சில பேர் இடத்துல வசூல் பண்ணுறான். டோல்கேட்டை போட்டு தொடர்ச்சியாக வசூல் பண்ணுறான். அப்போ ஒருத்தன் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வந்து சேர்றதுக்கான டோல்கேட்டு மட்டும் கட்டினது இல்லையா, அதுலேயே அவன் வந்து ட்ரெயினில் புக் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதுவே ஒரு 2000 ரூபாய்க்கிட்ட செலவாகுது. பல இடங்களில் அதிகமான செலவுகள் ஆகுது. அப்போ இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் சாலை போகிறாங்க. அதெல்லாம் தனியார் மையத்தை நோக்கி அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு வேகமாக போய் சேருவதற்கு, அவங்களுடைய பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதுக்கான வேலை திட்டங்களை அவங்க செய்கிறாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்னபடியே பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து மதவாத பிரச்சாரம், மதவாத அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க. இந்த 2 பிரச்சாரங்களில் எதை மக்கள் வரவேற்கிறாங்க? இதில் யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஒருத்தனுக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னா அவன் முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போவானா, கோவிலுக்கு போவானா? ஹாஸ்பிட்டல் தான். ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவான். முதல் உதவி ஹாஸ்பிட்டலில். ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நான் வந்து நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் இருக்குங்க அப்படின்னு சொன்னாதான் அவன் கோயில் போய் சாமி கும்பிடுவான். அப்போ கடவுள் நம்பிக்கை என்பது எல்லா மனிதனுக்குள்ளேயுமே ஒரு உள்ளுணர்வு சார்ந்தது. அதை நம்ம வந்து கொச்சப்படுத்தலை. உள்ளம் வந்து பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். அப்போ உள்ளுணர்வு தான் கடவுள் நம்பிக்கையை தவிர, கடவுள் நம்பிக்கையை வச்சு வியாபாரம் பார்க்குறது, கடவுள் நம்பிக்கையை வச்சு அதிகாரத்துக்கு வந்து வர்றது, அதுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது. ராமர் என்ன பிஜேபியோட வேட்பாளர்? அவரே அரசாங்கத்தை விட்டுட்டு அவர் வந்து ஆட்சி ஆளுவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்த போது அவரே வந்து விட்டுட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அவர் வனவாசத்துக்கு போயிட்டார். மோடி இப்போ வனவாசத்துக்கு தான் போக போகிறார். ராமரை பின்பற்றி அவரும் அரசியல் வனவாசம் போக போகிறார். அப்போ அத்தியாவசிய தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, மக்களுடைய அன்றாட உணவு பிரச்சனையிலேருந்து கல்வி, அடிப்படையான வந்து சாலை வசதியிலேருந்து எல்லா வசதிகளும், கழிப்பறை வசதி, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அரசாங்கத்தை மக்கள் நாடுறானே தவிர சாமி கும்பிட்றதுக்கு எதுக்கு ஒரு கவர்மெண்ட்டு? இப்போ யோகா சொல்லி கொடுக்குறதுக்கு யோகா மாஸ்டர் இருக்கார்ல, அதுக்கு எதுக்கு பிரைம் மினிஸ்டரு? யோகாவை இப்போ கற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு யோகா மாஸ்டரை போய் பார்த்துட்டு போயிடலாம்ல. அப்போ யாராவது ஒரு யோகா மாஸ்டரை கொண்டு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆக்க முடியுமா? அப்படி இல்லைல்ல. அரசியல் என்பது என்ன? அடிப்படை தேவைகளை நிறைவேற்றணும். படித்த பல இளைஞர்களுக்கு வந்து 84% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னவர் வேலை வாய்ப்பை பற்றி பேசவே இல்லை. அதை பற்றி பேசாமல் எப்போ பார்த்தாலும் வந்து நீங்கள் வந்து ராமர் கோயிலை கட்டிட்டேன்னு சொன்னால், ராமர் கோயிலை கட்டினது மூலமாக இளைஞர்களுக்கு என்ன? நான் சொல்கிறேன், பெரும்பான்மை இந்துக்களுக்கு என்ன அதனால் வந்து கிடைக்க போகுது? ஒன்றுமே இல்லைல்ல. பெரும்பான்மை இந்துக்களுக்கு வந்து சிலிண்டர் விலை குறைவாக கொடுக்குறாங்களா? இல்லை பெரும்பான்மை இந்துக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைவாக கொடுத்தாங்களா? இல்லை பெரும்பான்மை இந்துக்களுக்குன்னு ஏதாவது நடந்திருக்கிறதா? பண மதிப்பு நீக்கத்தில் கியூவில் அவனு தானே சேர்ந்தானே நின்றான். அப்போ இந்துக்களை பாதுகாக்கிறோம்னு சொல்கிறதுலாம் ஏமாற்று வேலை. சரி, இப்போ இந்த மதவாத அரசியலை பார்க்குறது வந்து மக்களோட எமோஷனாக, உணர்ச்சியாக தான் அது இருக்குது. அப்போ எமோஷன் அது இப்போது அடிப்படை தேவைகளை வச்சு அரசியல் பண்ணுறது அறிவுபூர்வமாக யோசிச்சு போகிறதா இருக்கும். இப்போ இந்த இடத்துல எமோஷன் ஜெயிக்குமா, அறிவுபூர்வமாக யோசிச்சு பண்ணுறது ஜெயிக்க போகுது? அதாவது எமோஷ்னலாக மக்களை வந்து தூண்டி விடுறதுங்கிறது முதல்ல ஜெயிக்கிறது. அதனால தான் ஒரு 10 ஆண்டு காலம் மோடியினுடைய ஆட்சி, பாஜக ஆட்சி இருந்திருக்கிறது. ஆனால் தொடர்ந்து ஏமாற்ற முடியுமாங்கிறதான் கேள்வி. உங்களை ஒரு முறை ஏமாற்றுகிறவரை மறுமுறையும் அதே மாதிரியான பாணியில் ஏமாற்றும் போது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும்ல. அப்போ வட இந்திய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். அதனால் அவனுக்கு வந்து முதல்ல அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பு வேணும் அப்படிங்கிறது தான் அவன் யோசிப்பானே தவிர, இவர் சொல்லக்கூடிய அது வந்து முழுக்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பகை உணர்வை தூண்டுறது, வெறுப்புணர்வை தூண்டுவது, அதன் மூலமாக ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். திரும்ப எப்போ பார்த்தாலும் வந்து பாகிஸ்தானே விரும்புது ராகுல் காந்தி வர்றத அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா ராகுல் காந்தி என்ன பாகிஸ்தானில் போய் போட்டிக்கிட்ட போகிறாரா? அது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானுக்கு எதிராக போர் நடத்தியதே காங்கிரஸ் கட்சி தான். அதனால் இது தேவையில்லாத ஒரு விஷயத்தை தான் திரும்ப அவங்க பேசுகிறாங்க. இப்போ உண்மையிலேயே வந்து குடியுரிமை திருத்த சட்ட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பிறந்தவர் தான் அத்வானி.
பாகிஸ்தான்லேருந்து வந்தவர்களுக்கெல்லாம் குடியுரிமை ரத்து செய்கிறோங்கிறாங்க. அப்போ வந்து அத்வானிக்கு வந்து ஒருவேளை குடியுரிமை ரத்து செய்து விடுவார்களோ அப்படிங்கிற அச்சம் வந்து பாஜக தொண்டர்களுக்கு. இல்லை, அவர் வேற மதமாக இருக்கிறனால அவருக்கு முதல்ல குடியுரிமை கொடுத்துருவோம். அப்படியா? ஆமாம், ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரும்பான்மை மதம் வந்து இஸ்லாம். அதனால் இஸ்லாம் சமயத்தை சேர்ந்தவங்க வந்தால் தான் அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கறதில்ல. மற்ற சமயம் சிறுபான்மையாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இங்கே வந்தால் முதல் குடியுரிமை தான். அப்போ அத்வானிக்கு குடியுரிமை ரத்து செய்யப்படாதா? ஆமாம் ஆமாம். ஏன்னா அவர் பாகிஸ்தான்லேருந்து வர்ற யாருக்குமே குடியுரிமை கிடையாதுன்னு மொத்தமாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஈழத்தமிழர்கள் இருக்காங்கல்ல, இலங்கை தமிழர்கள், அவங்களுக்கும் குடியுரிமை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் இந்துக்கள் தானே, சிவனை வழிபடக்கூடியவங்க, சைவத்தை வந்து பின்பற்றக்கூடியவங்க தானே, அவங்களுக்கும் குடியுரிமை வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு, காங்கிரஸினுடைய இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்றால் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும்ங்கிறார். அதனால் ஈழத்தமிழர்களுக்கான மறுவாழ்வும் அதுக்குள்ளே இருக்கிறது. அதனால் அது சிறுபான்மை மக்கள் மீதான இந்த அச்சுறுத்தல் வந்து அப்புறப்படுத்தப்படும், தவறான சட்டங்கள் எல்லாம் நீக்கப்படும், அவசரமாக வந்து உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாமே வந்து நீக்கப்படும். இந்த தனியார் நிறுவனங்களுக்கு, பெருமுதலாளிகளுக்கு இவர்கள் காட்டிய சலுகைகள் இருக்குல்ல, அதெல்லாம் மறு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் சொல்கிறார். இதெல்லாம் வந்து அந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்குது. அதை பார்த்து தான் வகுப்பு வாரி, அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொன்ன உடனேயே மத்திய அரசாங்கம் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொன்ன உடனேயே அப்பொழுதே பாஜக ஆட்டம் கட்டு விட்டது. ஏனென்றால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அவர்களுக்கு எந்த அதிகாரத்துக்கும் இன்னும் போகாமல் இருக்கிறாங்க. அவர்கள் போதுமான கல்வி பெறாமல், அரசு பதவி பெறாமல், அரசியல் அதிகாரம் பெறாமல் பிற்படுத்தப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. அவர்களை ஏமாற்றுகிற வேலையை பாஜக செய்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள் எல்லாரையுமே ஏமாற்றி உயர் சாதி ஆதிக்கவாதிகளுக்கு மட்டுமான அரசாங்கத்தை நடத்தி கொண்டு மற்றவர்களை ஏமாற்றுகிற வேலையை செய்கிறாங்க. அதனால் இது எத்தனை % வந்து மக்கள் வந்து அதிகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள், கல்வியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கிற கணக்கெடுப்பு. அது வந்து சாதி கணக்கெடுப்பு அல்ல, ஜாதி வாரி கணக்கெடுப்பின் வழியாக அவர்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் என்னவாக இருக்குங்கிறதுக்கான கணக்கெடுப்பு. அதை வந்து அந்த அறிக்கையை தாக்கல் செய்வதன் மூலமாக இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் நிச்சயமாக. சார், ரொம்ப அற்புதமான தகவல்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க நம்ம நிகழ்ச்சியில். ரொம்ப நன்றி.